எங்கேயோ கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டியா? இப்போவாது உனக்கு புத்தி வந்ததே. ஒரு வழியா ஒரு தொல்லை விட்டு போச்சு. இனிமே இந்த வீடு அமைதியா இருக்கும். என்னாச்சு மனோஜ்? ரோகிணி, ரிஷா காணுமா? அவனும் உங்க பாட்டி மாதிரி இங்க ஓடி போயிட்டானா? இனிமே நமக்கு கவலை இல்ல. பையன் ஸ்கூல விட்டே போயிட்டான். இப்ப நம்ம வீட்டை விட்டும் போயிட்டான். அதுவும் அவங்க அம்மா தான் வந்து கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றீங்க. அப்புறம் என்ன இருந்தாலும் இப்படி ஒரே நாள்ல டிசி வாங்கிட்டு மொத்தமா பையனை கூட்டு போயிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி கிறிஷ் லைஃப்ல எல்லாமே மிஸ்டரியா தான் இருக்கு. திடீர்னு சொல்லாம கொள்ளாம அவங்க அம்மா வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்கிள், அவங்க பையனை அவங்க கூட்டிட்டு போயிருக்காங்க. இதுல நம்ம என்ன பண்ண முடியும்? ஆமாப்பா, இத்தனை நாள் அந்த பையனை என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாரும் முடிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப சேஃபா அவங்க அம்மா கூட போயிட்டான். இனிமே எதுக்கு அவனை பத்தி கவலைப்பட்டு நம்ம பேசிக்கிட்டு? கிறிஷ் பாட்டி நம்ம கிட்ட போய் சொன்னாங்களா இல்ல எதையாவது மறைச்சிருக்காங்களா? என்ன ஏதோ போலீஸ் மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? மீனா, கிறிஷோட பாட்டி போன் பண்ணி கிறிஷோட அம்மா கிட்ட விஷயத்த சொல்லிருக்கலாம்ல. இப்ப என்ன துபாயில இருந்து வர்றது பெரிய விஷயம். என்னங்க இது? கிறிஷ் அம்மா இப்படி பண்ணிட்டு போயிருக்காங்க. எனக்கு என்னமோ சந்தேகமா தாங்க இருக்கு. கிறிஷ் விஷயத்துல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. நமக்கு அது தெரியக்கூடாதுன்னு யாரோ நினைக்கிறாங்களோன்னு தோணுது. ஆனா இத்தனை நாளா பையனை கண்டுக்காம திடீர்னு வந்து மொத்தமா கூட்டு போயிருக்குது. அந்த பொண்ணு யார் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். வாங்க சிந்தாமணி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மாஸ்டர். உங்க டான்ஸ் கிளாஸ் நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. எதிர்பாராத விதமா இப்படி ஆயிடுச்சு. என்ன பண்றது? நான் ஒரு பெரிய டான்ஸ் மாஸ்டர் ஆக வேண்டியவே இந்த ரெண்டு கழுதைங்களும் வந்து கெடுத்துருச்சுங்க. நீங்க மறுபடியும் ஆரம்பிங்க மாஸ்டர். நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ சேர்த்து விடுறேன். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். ஏற்கனவே டான்ஸ் கிளாஸ் நடத்தி நான் பட்டதெல்லாம் போதும். சரி, அப்புறம் என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? எவ்வளவு நாளைக்கு சும்மா இருப்பீங்க மாஸ்டர்? நீங்க பெரிய பேரும் புகழும் அடையறதுக்காகவே பிறந்தவங்க மாஸ்டர். உங்க திறமை எல்லாம் வீணாயிடக்கூடாது. பாத்தியா பார்வதி, சிந்தாமணி என்ன புரிஞ்சுக்கிட்ட அளவு கூட ஏன் புருஷன் என்ன புரிஞ்சுக்கல. அதனாலதான் அண்ணன் கொஞ்சம் நிம்மதியா. நீங்க அடுத்தப்ப என்ன பண்ண போறீங்க